அப்பளம் மிக சுவையாகவும் தரமாகவும் கைப்பக்குவத்துடன் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அப்பளம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள். நீங்க களத்துல இருந்தீங்க ஈரோடு கிழக்குல. அங்க நீங்கள் இது பற்றியெல்லாம் நீங்கள் பேசும்போதும் சரி, அண்ணன் அவர்கள் பேசும்போதும் சரி, அங்க மக்கள் எப்படி இதை பார்த்தாங்க? அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. அது வந்து நான் உங்களுக்கு தெரியும்லண்ணே, நம்ம போன முறை 2023 பார்க்குறச்ச மக்கள் வந்து பட்டியல் அடைக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம மக்களை போய் சந்தித்து வந்து வாக்கு கேட்கவே முடியல. நம்ம வீதிகள் வழியாக போவோம், அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. ஏன்னா வந்து பட்டி மாடலை அறிமுகப்படுத்திய செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை வந்து கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி வந்து அடக்கி வாசிச்சாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் மக்களை சந்திக்க முடியாது. மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறச்ச வந்து எங்கள் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து கிடச்சிது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் மக்கள் வந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2021 திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை செய்யும்போது அங்கே 4 நாட்கள் இருந்து வேலை செஞ்சேன். அப்போ அந்த தொகுதி மக்கள் எல்லாம் வந்து அண்ணன் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஈரோடு கிழக்குலேயும் இருந்தது. அண்ணன் வந்திருக்காங்களா, அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்போட, ஒரு பெரும் மகிழ்ச்சியோட இருந்தாங்க. ஏன்னா அந்த ஈரோடு கிழக்கு பரப்புரை நடந்துட்டு இருக்கும்போது ஈரோடு மேற்கில் வந்து அருந்ததிய சமூக மக்களுடைய இடப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை வந்து இருந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் நான் இருக்கிற வரைக்கும் இது ஆக்கிரமிப்பு பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி எவனும் வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு போய் நேரடியாக ஆதரவு கொடுத்தது. சீமான் அவர்களுக்கு எந்த எம்பியும் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எந்த விதமான ஒரு அரசியல் அதிகாரமும் கிடையாது. இருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நிறுத்துறாப்புல, 8 வழிச்சாலை எதிர்த்து நிப்பாட்டுறாப்புல, சிப்காட்டுக்கு எதிராக வந்து போராடுறாங்க. எல்லாமே வந்து அவர் சொன்னால் நடக்குதே. அதே மாதிரி ஈரோடு மேற்கு நம்ம ஊரில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அருந்ததிய சமூக மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த காட்சிகள்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. நினைக்கிறேன் போயிட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்து. ஆமாம். அதனால் வந்து அதனால தானே 12,000 வாக்குகள் வாங்கின தொகுதியில் வந்து நாங்கள் வந்து 24,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து அது பிடிச்சிருக்கு. ஏன்னா 15.56 விழுக்காடு வாங்குறதுங்கிறது வந்து அதுவும் தனித்து போட்டிக்கிட்டு வாக்கு காசு கொடுக்காம மிகப்பெரிய அரசாங்க ஒடுக்குமுறை எங்களுக்கு இருந்தது. எங்கள் வேட்பாளர் போய் வந்து மக்களை போய் சந்திக்கிறதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தினாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அனுமதி கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து 2 மடங்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து இந்த திராவிட கோட்டையில் விரைவில் வந்து செங்கலை உருவுறதுக்கு சீமான் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. செங்கல் வந்துடும், அதுக்கப்புறம் கோட்டை தனித்தனியாக வந்து படைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இப்போது பெரியாரிய அமைப்புகள் 32 மிகப்பெரிய உலகினுடைய மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி சீமான் அவர்களை வீட்டை முற்றுகையிட்டாங்க. ஒரு 858 பேர் வந்திருந்தாங்க. அதுல பல பேர் வந்து எதுக்கு வந்தோன்னே தெரியாம வந்தாங்கன்னு பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதே அமைப்பை சேர்ந்த திருமுருகன் காந்தி ஒரு சில அமைப்புகளை கூட்டிட்டு களத்துல உங்களுக்கு எதிராக போட்டியாக பரப்புரை செஞ்சார். அவங்க வேட்பாளர் நிறுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 222 வாக்குகளை நம்ம தான் பெற்றிருக்காரு. அப்போ இது வந்து அவர்கள் பெரியாரை தான் முன்னிலைப்படுத்தினாங்க. அப்போ பெரியாருக்கு வந்து இவ்வளவுதான் வாக்குகளாங்க? இல்லைண்ணே, 32 இயக்கங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இயக்கத்துக்கு 10 பேர் இருந்தாலும் 10 பேர் ஓட்டு போட்டதாலும் இன்னைக்கு வந்து வெண்ணிலாக்காவுக்கு வந்து 320 ஓட்டு வந்து கிடச்சிருக்கோம். அதுலேயும் 100 ஓட்டு கம்மியாகுது அவங்களுக்கு. ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. உண்மையிலே பெரியாரை பற்றி பேசி பெரியாரோட கொள்கைகளை கொண்டு போய் இவங்க நின்ன வேட்பாளர் அப்படின்னா வெண்ணிலா அவங்க தான் நின்னாங்க. திருமுருகன் காந்தி, நம்ம மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவல்லி அவர்கள், எல்லா பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பரப்புரை பண்ணாங்க. பெரியாருக்கு கிடைத்த வாக்குகள் 222 தான். அதுதான் நம்ம ஒத்துக்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு அனுமதி கிடையாதுண்ணே. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ
வேட்பாளர் வந்து பரப்புரை செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இயக்கங்கள் 32 இயக்கங்கள் இணைந்து பெரியாரோட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் பெரியார் என்னென்ன சொன்னாரோ அதை போய் வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அரசு இயந்திரமே அவங்களுக்காக வேலை செஞ்சுது. ஆனால் சீமான் அவர்களுக்கு ஒரு நாளில் ஒரு இடத்துல வந்து பொதுக்கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 7 மணிக்கு பொதுக்கூட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா 6:30 தான் வந்து அனுமதியை கொடுப்பாங்க. 6:30 தான் நாங்கள் மேடையே போட ஆரம்பிப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் 4 பாயிண்ட் கொடுப்பாங்க. சீமானை திட்டுவதற்கு சீமானை கோட்டு போட்டுறாதீங்க அப்படின்னே வந்து அவங்க கதறினாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து உண்மையிலே எவ்வளோதான் ஓட்டு வாங்கலான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பெரியாருக்கு வந்து பெரியார் மண்ணிலே 222 வாக்குகள் தான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து உள்ளபடியே பெரியார் அவர்கள் மேலே ஈவே ராமசாமி அவர்கள் மேலே நமக்கு வந்து பரிதாபம் தான் வருது. பாவையா உண்மையிலே வந்து ரொம்ப பாவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 32 இயக்கங்கள், இந்த இயக்கத்துக்கு 10 பேர் இருந்தாலும் 320 வாக்குகள் வந்திருக்கணும். அதில் 100 வாக்கு குறையுது. இதுதான் பெரியாருக்கு ஈரோட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போது 2 இது நான் பார்க்குறேம்மா. ஒன்று EVKS இளங்கோவன் இருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு மகன் இருந்தார், அதனால ஈரோட்டை கொடுத்துருந்தாங்க. ஒரு 15 ஆண்டு காலமாக திமுக அங்கே வந்து போட்டியிடல, கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஈவே ராமசாமி அவர்கள் மீது இவர்களுக்கு வந்து அக்கறையும் மதிப்பும் இருந்தால் பெரியார் திடலில் சொல்லி நீங்கள் வந்து உங்கள் வேட்பாளர் யாராவது ஒருத்தர் நிறுத்துங்க, அதை வந்து ஈரோட்டை வந்து பெரியாருக்காகவே நாங்கள் தொகுதியை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? மாறா திமுக எடுத்துக்கொண்டது. கூட்டணி கட்சிக்கிட்ட இருந்து ஈரோட்டை பிடிக்கிட்டாங்க, பெரியாருடைய அந்த உணர்வாளர்களிடமிருந்து பறித்து கொண்டார்கள். இப்போ திமுகவினுடைய சொத்தாயிருச்சு. அது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2011ஆம் ஆண்டு தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியே வருது. ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் வருது. அதில் வந்து முதலாக போட்டியிட்டு வென்றவர் தான் இந்த VC சந்திரகுமார். அப்போ தேமுதிகவினுடைய வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அப்போது மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருக்கு வந்து விப் ஆஃப் தி பார்ட்டி இன் அசம்பிளி கொடுத்துருந்தாங்க. சட்டமன்றத்தில் தேமுதிகவுடைய கொறடாவாக ஒரு மிகப்பெரிய பதவி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கொடுத்துருந்தாப்புல அதுக்கப்புறம் வந்து அங்கே திமுக வெல்லவே இல்லை. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, காங்கிரஸ்க்கு போய் நம்ம வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா EVKS இளங்கோவன் அவர்களோட இன்னொரு மகனும் வந்து களத்தில் இருந்திருப்பாப்புல, வேட்புமனு இது பண்ணும்போதெல்லாம் வந்து இருந்திருப்பாப்புல. அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்து பெரியார் மண்ணிலே இருந்தாலுமே பெரியாருடைய சந்ததியினருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறது திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இது என்றைக்குமே திமுகவினுடைய களமாகத்தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தேமுதிகவிலிருந்து வந்தவர் தான் இந்த VC சந்திரகுமார் அவர்கள். அமைப்பு வந்து ஈரோடு கிழக்கில் திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா திமுக அங்கே வென்றதே இல்லை. திமுக அமைப்புலேருந்து அவங்க வேட்பாளர் எடுக்கலை. தேமுதிகவிலேருந்து வந்தவருக்கு தான் வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அமைப்பே இல்லை. அப்போ அமைப்பை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து கூட்டணி தர்மமாவது கொள்கை தர்மமாவது எல்லாத்தையும் தூக்கி கடாசி எறிஞ்சிட்டு திமுக காரனை தான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, நான் அவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன், நான் எது காங்கிரஸுக்கு செலவு பண்ணோம்? காங்கிரஸ் செலவு பண்ணோம். ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்ப முடியாது. காங்கிரஸ் கட்சிக்காரன் கனிமொழி அம்மையாரே வந்து திகார் சிலையில் வச்சவங்க, ராசா மேலே ஊழல் பட்டியல் வாசிச்சவங்க. ஆனால் அவங்க நம்ப முடியாது. ஏன்னா திமுக வந்து செல்ஃபிஷாக தானே இருக்கும். அவங்க என்ன அவ்வளோ பெரிய கொள்கை குன்றுகளா அவங்க? அதனால் வந்து அதை இது இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திடல் அவங்களை எப்படி சொல்றது, ஒட்டு திணிகள் இந்த திடல்காரர்களுக்கும் திமுககாரர்களுக்கு தான் பெரிய போட்டியே இருந்திருக்கும். ஏன்னா அப்படித்தான் வந்து அவங்க வந்து தமிழக அரசியல் களத்தை வந்து அவங்க கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. திமுக வந்து ஒரு பெரிய சித்தாந்த சிகரம் போலையும், சித்தாந்த சிகரத்தை வந்து இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்னா வைகோ வந்து திமுக கிட்ட போயிருக்கவே மாட்டாரே. துரை வைகோ எம்பியா இருக்க மாட்டாப்ல. வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க தேசியம் பேசிட்டு ஒருத்த வரான், தமிழ் தேசியம்னு சொல்லி பேசிட்டு ஒருத்த வரான், நம்மளோட சண்டைகள் அப்புறம் வச்சுக்குவோம், நம்ம ஒன்னா இருந்து பொது எதிரியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே வைகோ பேசுறாங்க. அதனால வந்து இன்னைக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த திடல் திண்ணிகளுக்கும் திமுகவுக்கும் சண்டையாக நடந்திருக்கும். அதனால வந்து இவங்க கொள்கை குன்று, கூட்டணி தர்மத்தில் மதிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதனால காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. திராவிட இதுல இருந்து என்னென்ன நீங்க இப்படி சொல்றீங்க? கனிமொழி கருணாநிதிங்கிற பேர் அவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு வச்சுக்கோங்க. கனிமொழி கருணாநிதி இன்னைக்கு யாரு? அதே கட்சியில தாங்க கவிஞர் சல்மான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க.
அவங்களாம் ரொம்ப காலமாக கட்சியில் இருக்கிறாங்க. நம்ம அக்கா பர்வீன் சுல்தான் அக்கா பாவம் மூச்சு பிடிச்சி பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டை காணும். பொது நான் 2 பேர்த்தையும் வந்து நான் சல்மா அக்காவையும் சரி பர்வீன் சுல்தான் அக்காவையும் நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு சிறுபான்மை இனம் முஸ்லீம் இனம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இஸ்லாமியத்துலேருந்து ஒரு பெண்ணாக வந்து பொதுத்தளத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கே வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சல்மா அக்காவுக்கும் ஒரு பர்வீன் சுல்தான் அக்காவுக்கும் அடுத்த 2026 தேர்தலையே ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க. அவங்க வெல்றாங்க தோக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தோங்கிற ஒரு பேரையாவது நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஏன் செய்யலை? முழுக்க சுயநலம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தான் திமுக இருப்பாங்க. அதுல பாவம் சல்மா அவர்கள் முதல்ல நாகரிகமா தான் பதிவிடுவாங்க. இப்ப சமீப காலங்களா திரு சீமான் அவர்களை வந்து எப்படி வந்து இந்த எக்ஸ்தல வலைதள பெய்டு பதிவர்கள் இருப்பாருங்க அது போல பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நான் இப்ப நீங்க கவிஞர் வந்து சல்மா அவர்களா கனிமொழி அவர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம சல்மாவுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து கருணாநிதிக்கு பிறக்கல அப்படின்னா வந்து கனிமொழி கருணாநிதி அவர்களும் இன்னைக்கு ஏதோ ஒரு கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து வேலையை செஞ்சுட்டு எனக்கு கூலி கொடுப்பான்னு லைனில் நின்றுட்டு தான் இருந்திருப்பாங்க. போராட்டம் பண்ணி நம்ம தாய்மார்களை மாதிரி அவங்களும் போராட்டம் பண்ணி தான் இருப்பாங்க. அப்படியே ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது இடத்துல இருந்தால் கூட மாதம் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து கலைஞர் உரிமை திட்டம்னு சொல்லி 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி பண்ண தான் இருப்பாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மக்கள் போராட்டத்தில் கூட அவங்க பங்கேற்றதே கிடையாது, எதுவுமே கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்களே நீட்டை பற்றி வந்து எதிராக பேசிட்டு ஆதரவு அந்த அம்மா கையெழுத்து போட்டு வந்துருச்சு. இதுதான் அவங்களுடைய லட்சணம். நீங்கள் அவ்வளவு சுயநலம் சார்ந்து சிந்திக்க அவங்க ஏன் வந்து தூத்துக்குடி தாண்டி அவங்களால வர முடியல சொல்லுங்கள்? 2 முறை மாநிலங்களவை எம்பி, 2 முறை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மக்கள்கிட்ட வந்து போட்டியிட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் சென்னைக்குள்ளேயே வர முடியல? ஏன் சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்க போட்டியிட முடியல? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கங்காரு குட்டியை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, கனிமொழியை தள்ளி விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப சுயநலமாக சுய தேவைகளுக்காக சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அதனால் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சிந்திக்கணும். அதாவது திமுகவில் தன்னுடைய தேவைகளுக்காகவும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இல்லாமல் ஒரு சராசரி ஆட்களாக இருக்கிறவங்க வந்து சிந்திச்சு செயல்படணும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்குது. நம்ம 50 வருஷமாக கட்சியில் இருக்கிறோம், பரம்பரை திமுக காரன்னு சொல்லி நம்மளுடைய சொந்தக்காரங்க கிட்ட நம்மளுடைய தெருவிலலாம் சொல்லிட்டு நம்ம ஊருக்காரங்களும் நம்ம திமுகங்களுக்கு தெரியும். சீமான் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் நாம் எப்படி அவங்க கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்குது. அதை விட்டு ஒழிங்க. முதல்ல ஈகோவை பார்த்தோம் அப்படின்னா இனம் அழிஞ்சு போகும். நீங்கள் எதுக்காக திமுகவில் சேர்ந்தீங்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா? அந்த நோக்கத்தை நோக்கி திமுக பயணிக்குதா? எதுவுமே இல்லை. அந்த நோக்கத்துக்காக இனம் வாழணும், இனத்தினுடைய உரிமைகள் மீட்கப்படணும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நீங்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ சமீப நாட்களாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் தென் மாவட்டங்கள்லேயே வந்து அதிக கவனம் செலுத்துறாரு, தொடர்ந்து பயணம் போறாரு. இது அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வந்து அவர்கள் வலுவிழந்திருக்காங்க, அதனால அதை கட்டமைத்து திமுக பக்கம் இழுப்பதற்கான முயற்சியாக பார்க்கலாமா இதையா? ஆமாண்ணா, ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது வந்து தென் மாவட்டங்கள் தான். ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் வந்து ரொம்ப சுயநலமாக சில வேலைகள் வந்து செஞ்சாப்புல. நம்ம வந்து எதிரிகளுக்கு அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க நம்ம சுட்டி காட்ட வேணாம், பொதுவாக இதை சொல்லிக்குவோம். ஏன் அப்படின்னா அந்த தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசத்தை தான் அவங்களுடைய மொத்த வாக்குகளாக வாங்கியிருந்தாங்க. 2000, 1000, 3000 வாக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வித்தியாசத்தை விட 5 மடங்கு, குறைந்தபட்சம் 4 மடங்குலேருந்து 5 மடங்கு 6 மடங்கு வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களாக வாங்கியிருந்தாங்க. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு கட்சியின் தலைவராக அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படியே விட்டோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா வந்து நான் என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி தானே, நான் ஒரு திருவிழாவில் உட்காந்துருக்கும் போதே, ஊர் திருவிழா இருக்கும், ஆனால் ஊர் திருவிழாவில் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் யாரோ வருவாங்கல்ல, அவங்க கூட வந்து தலைவரை பற்றி பேசுவாங்க, ஈழத்தை பற்றி பேசுவாங்க. இருந்ததே ஒரே ஒரு தலைவன் தாண்டா, அது ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் தாண்டா அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. அதுக்கு வந்து மக்கள்கிட்ட கைத்தட்டு விழும் பாருங்க, அடங்குறதுக்கு எப்படி 2 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அந்த மண்ணே வந்து இன உணர்வு சார்ந்த மண், மொழி உணர்வு சார்ந்த மண். அதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு
தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. என் இனம், எங்கள் அண்ணன், என் மொழி, என்னுடைய வேதனையை அண்ணன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்ப கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேஸ் தென் மாவட்டங்கள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும், கருணாநிதி அவர்களே சொல்லுவாங்க, நெல்லை நமக்கு எல்லை, அதுக்கப்புறம் போனால் நமக்கு தொல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து அது ஆரம்ப கட்டத்திலேருந்து அப்படி தான் இருந்தது. அதனால தான் வந்து கருப்பசாமி பாண்டியன் அவர்களெல்லாம் வந்து திமுகவுக்கு இழுத்து அவங்கள வச்சுலாம் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஃபீல்ட் அவுட் ஆகிற நிலமையில இப்போ வந்து கலைஞர் அவர்களுடைய முரட்டு பக்தன் என் பெரியசாமி அவருடைய மகள் வந்திருக்கிறாங்க, கீதா ஜீவன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராங் அப்போனண்ட்டாக நாம் தமிழர் கட்சியினுடைய தென் மாவட்ட பொறுப்பாளர்கள் வளர்ந்து கொண்டே வர்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அதனால் வந்து அங்கே கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சீமான் அவர்கள் ஏதாவது சொன்ன கீதா ஜீவனை வைத்து பதில் சொல்றது காரணமா? இல்லை, அது வந்து சமூக ரீதியான ஒரு விஷயம். ஆனால் அண்ணன் வந்து எந்த சமூகத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு எந்த ஃப்ரேமுக்குள்ளேயும் வந்து சிக்க மாட்டாப்புல. ஆனால் வந்து அவங்க வந்து கீதா ஜீவன் அவர் அது பாவம், அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சும்மா வந்து சம்மந்தமே நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து உடனடியாக புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏமா புகார் கொடுத்தா நீங்கள் அதை எடுத்து நெட்டில் போட்டு விடுவீங்க, இதுதான் உங்களுடைய வழக்கம் தான். அதனால் வந்து பாவம். அதாவது வந்து யாராவது வந்து ராமதாசனை வந்து ஏதாவது குரல் கொடுத்துட்டா அப்படின்னா வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனை வச்சு, இல்லைன்னா துரைமுருகன் அண்ணனை வச்சு பேச சொல்லுவாங்க. இல்லை அந்த சமூகம் சார்ந்து வந்து மோத விடுறாங்களாமா. ஸோ அதனால் வந்து அது ஒரு சீப் பாலிடிக்ஸ்னே, திமுக பண்ணுற ஒரு சீப் பாலிடிக்ஸ். அண்ணன் சீமான் அவர்களுக்கு கீதா ஜீவன் அவர்களை வச்சு பதில் கொடுக்க வைக்கிறதுலாம் வந்து திமுகவினுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். அப்படி திருமாவளவன் ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஆராசாவை வச்சு கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தொழில் திருமாவளவன் அண்ணா வந்து அவரை கேட்கணும்னு நினைச்சேன் நான். இப்போ அவருடைய அரசியல் இப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் திரு சீமான் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல முறை சொல்லிட்டாரு. ஈழம் தொடர்பாக பேசிட்டாரு. இப்பொழுது வந்து நீங்க பெரியாரை பற்றி பேசுவது வந்து சரியானதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல் இந்த கூட்டணி தலைவர்களுடைய இந்த குறிப்பாக முதலில் வந்து தொல் திருமாவளவன் அவருடைய இந்த பார்வை மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியார் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவர். பெரியார் அவர்கள் வந்து தமிழினத்தின் துரோகி அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்ததே தொல் திருமாவளவன் தான். அவருடைய தாய்மண் பத்திரிகைகளில் வந்து இதை வந்து அதிகமாக எழுதியது வந்து அவங்க தான் எழுதுறாங்க. அப்ப எதிரி அடையாளம் காட்டிட்டாரு. ஆமா, அவரால் இருக்க முடியும். அவங்க இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் கூட வந்து சொல்றாங்க, எனக்கு கருணாநிதி இனத்தின் துரோகின்னு சொல்லி கொடுத்தே சுபவீர பாண்டியன் தான் சொல்லுவாப்ல அண்ணன். ஆனா சுபவீர பாண்டியன் இன்னைக்கு சோரம் போயிட்டாப்ல. அதே மாதிரி வந்து இப்ப தொல் திருமா அவர்களுக்குலாம் என்ன ஒரு சிக்கல்னா, நாளைக்கு சீமான் தம்பி கிட்ட வந்து ஆட்சி போயிருச்சு, அரசியல் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த அரசியல் அதிகாரத்துல அந்த ஆட்சியில நான் எங்க இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பயம். அது அந்த அந்த உறவு அந்த உளவியல் தாக்குதல் அதுக்கு ஆட்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த பயணம் தேவையில்லையே. நீங்க மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக உழைக்கிறவங்களா இருந்தா யார் கூடனாலும், ஆமா யார் கூடனாலும் இருக்கலாமே. நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு போலியான ஒரு பெரியார் பிம்பனை, அதாவது வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து சரிசமம்னு நினைக்க முடியும்? அதை எப்படி பேச முடியும்? நீங்கள் வந்து நீங்கள் எப்படி வந்து நம்ம தேசிய தலைவர் மேதவை பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு போராளி, அந்த போராளியும் பெரியாரையுமே பக்கத்தில் வைக்க முடியாது. ஏன்னா இனத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு மகன், களத்தில் நின்று போராடிய ஒரு மகன். அதே மாதிரி ஆயுதம் எடுத்து போராடலை தவிர அம்பேத்கர் அவர்கள் அந்த அவருடைய மகர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மகாராஷ்டிராவில் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எழுதும்போது குடியரசில் விடுதலையில் எழுதி கொண்டிருக்கும் போது அவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் மகர் சமூக மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மகாராஷ்டிரா மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. நீ குளத்துல இருந்து ஊர் பொது குளத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றானா, ஆடு மாடு அந்த குளத்துல குடிக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மனிதன் வந்து அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்க முடியுதா? நான் அந்த குளத்துல போய் தண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதில் சாதிச்சு காட்டியவர் அம்பேத்கர். ஒரு சமூக போராளியையும் ஒரு பத்திரிகையாளரையும் எப்படி நீங்க ஒன்னா வச்சிருப்பீங்க? அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேதகு தலைவர் அவர் எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழர், எமது நாடு, எமது அரசியல் தமிழ் தேசியம் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து ஈவே ராமசாமி பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, மொழி அபிமானம், தேசாபிமானம், இன அபிமானமே கூடாது அப்படிங்கிறாரு. நீ அதானே இப்போ
தேசிய தலைவர் அவர்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த இந்த இந்திய தேசத்தில் சுபாஷ் சந்திர போஸும் தீவிரவாதி தான். அவரும் வந்து ஒரு காலத்தில் மிலிட்டன்ட் என்று சொல்லப்பட்டவர் தான். ஆனால் யாருக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய மக்களின் விடுதலைக்காக போராடினார். அதே மாதிரி தமிழ் ஈழத்தில் தமிழீழ மக்களுக்கான ஒரு விடுதலைக்காக போராடியவர் பிரபாகரன் அவர்கள். ஒட்டுமொத்த உலக வல்லாதிக்கம் அவர் முன்னாடி மண்டிட்டு 30 ஆண்டுகள் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து அவரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒழிச்சாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்க நேர்மையாக தலைவர் அவர்களை வந்து வென்றதாக சரித்திரமே கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்கண்ணே. இப்போ நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம்ல. 2009க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த புலிகள் அமைப்பு வந்து கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது, நம்ம சிங்கள இராணுவத்திற்கு எவ்வளோ ஆயுதங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ரேடார் கண்காணிப்பு மூலமாக வேவு பார்த்து தான் அழிச்சாங்க. அந்த சேட்டலைட் மூலமாக நம்மளை வேவு பார்த்து தான் அழிச்சாங்க. நம்ம காசை வச்சு வந்து இஸ்ரோ வந்து சேட்டலைட் தயாரிக்குது. இந்திய அரசாங்கம் வந்து அதை விண்ணில் செலுத்துது. அந்த விண்ணில் செலுத்தின அந்த சேட்டலைட்டை வச்சு நம்மளுடைய புலிகள் அமைப்பு வந்து எவ்வளோ கூட்டமாக போகிறாங்க, எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மக்களை இலங்கை இராணுவத்தை அனுப்பிச்சா போதும், எவ்வளவு ஆயுதம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சு தான் போனாங்க. அந்த ஒரு வருத்தம், அந்த ஒரு கையாளாக தரம். ஏன் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வரிப்பணத்தில் தான் வந்து இந்திய அரசாங்கம் நடக்குது. நம்ம வரிப்பணத்தில் தான் வந்து இந்திய அரசாங்கம் மேலே வந்து செயற்கைக்குழு ஏவுது. அந்த செயற்கைக்குழு மூலமாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 ஆண்டு கால ஒரு அரசியல் விடுதலை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு கையாளகத்தனம், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆற்றாமை தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெறியை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா வந்து ஒரு இனத்தின் தலைவனாக, ஒரு முதன்மை போராளியாக, அதுவும் அந்த மக்களுக்கு அந்த களத்தில் வந்து தன்னுடைய மூத்த மகன் சார்ல்ஸ் அன்ராணி அவர்களையாக இருக்கட்டும், தன்னுடைய இளைய மகன் தம்பி பாலச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லாரையும் வந்து பழி கொடுத்துட்டு வந்து நான் எதை ஏற்றுக்கொண்டேனோ, நான் 30 ஆண்டுகளாக எந்த அரசியலை ஏற்றுக்கொண்டேனோ, எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நோக்கத்திற்கு நானே எவ்வளவு தூரம் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து தமிழர்கள் அவர் பேசின மொழியை தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்காக தான் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு உளப்புரிப்பான ஒரு விஷயம். அவரை போய் வந்து நீங்கள் வந்து தமிழனுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதியே இல்லைன்னு சொன்ன ஒரு ஈவே ராமசாமி அவர்களோட ஒப்பிடுறது, கூட சேர்ந்து புகைப்படம் போடுறதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட மிக மோசமாக தொல் திருமா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து ஒத்து செய்கிறது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கேரளாவில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு நபர் இருக்கார், ஐயங்காளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் கூட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில் போய் வந்து அந்த மேல்ஜாதி மக்கள் கூட சண்டை போட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் வந்து செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் கொண்டு வாங்க. அந்த மாதிரி வந்து பெரியார் அவர்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஈரோடு தேர்தலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு துண்டறிக்கை வந்து கொடுத்தாரு. திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு வந்து நீங்க வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுல 3வது பக்கம், ஈரோட்டில் திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குனே, அந்த திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரியில் அந்த கல்லூரி ஆரம்பிச்சவர் கைலாச கொண்டுங்கிறவர். 10 ஏக்கர் நிலம். அந்த 10 ஏக்கர் நிலத்துக்கு வந்து மகளிர் கல்லூரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஈவே ராமசாமி அவர்களை கூப்பிடுறாரு. எங்கள் செயல்பாடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சுற்றி காமிக்கிறாப்புல. சுற்றி காமிச்சிட்டு பெரியார் அவர்கள் வந்து கேட்குறாப்புல, ஏன்பா ஒரு ஏக்கர் எவ்வளோ விலை போகுது, எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் 2500 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2500 ரூபாயா அப்படின்னு சொல்லி அவர் பையில் இருந்த 2500 ரூபாய் எடுத்து வந்து கையிலே கவுண்டர்கிட்ட கொடுக்குறாப்புல. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவர் பேசிகிட்டே இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லா வேலையும் முடியுது. மீதி 2500 ரூபாயும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதில் இன்னொரு 1 ஏக்கரா வாங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த 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 பக்கத்தை வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரோட்டில் பெண்கள் படிப்பதற்காக கல்லூரி கட்டியதில் மிக முக்கிய பங்காற்றியவர் பெரியார், அதனால தான் அவர் வந்து நம்ம தந்தை பெரியார்னு போற்றோம், மிகப்பெரிய ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அந்த திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரிக்கு 11.5 ஏக்கர் போயிருக்கு. அதில் 2 ஏக்கர் தான் பெரியாரோடையது, மீதி 9 ஏக்கர் கைலாச கவுண்டர் கொடுத்தது.
அப்ப கைலாச கவுண்டர் தானே பெண்ணியவாதி. முதல்ல ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும், கல்லூரி படிப்பு படிக்கணும், அவங்க வாழ்க்கை தரம் மேம்படணும், அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி முதல்ல பெண்களுக்கு ஒரு தனி கல்லூரி ஆரம்பிச்சு அதுக்கான வேலை செஞ்ச கைலாச கவுண்டர் ஏன்டா பெண்ணியவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? கைலாச கவுண்டருக்கு ஏன் ஈரோட்டிலே சிலை கிடையாது? கைலாச கவுண்டர் ஏன் ஈரோட்டின் அடையாளமாக முன்னிறுத்தப்படலாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் தமிழ் தேசியம். இதுதான் தமிழ் தேசியம். 2 ஏக்கரா வச்சிருந்த ஈவே ராமசாமியை ஈரோட்டின் அடையாளமாக சொல்லும் போது 9 ஏக்கர் கொடுத்த கைலாச கவுண்டரை ஏன் முன்னிறுத்தல நீங்க அப்படின்னு கேட்கறது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நமக்காக வேலை செஞ்ச அத்தனை பேர் இருக்காங்களே. ஏன்னா நீங்க சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இது அப்படி சொல்லக்கூடாது. உங்க ஆட்சி காலத்திலையும் 50 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டதுக்கு அப்புறமும் தமிழர்களாக முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தமிழர்களுடைய சாதனை. ஏன்னா இங்க காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி டாக்டர் சுப்ராயன் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ தமிழ் பெரியார்கள் தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய படிப்புக்காக, தமிழர்களுடைய வேலைக்காக ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனால தான் தமிழர்கள் திராவிட ஆட்சி காலத்துல கூட கொஞ்சம் கூட பின்னேறாம ஓரளவு நம்ம சமாளித்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால தொல் திருமா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதற்கான விளைவுகளை அவர் கட்டாயம் சந்திப்பார். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை யாருனாலும் எதிர்க்கலாம், அது அவருக்கு சிக்கலை தராது. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்களை எங்கள் அண்ணனை தொல் திருமா அவர்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அடி இருக்கு. ஏன்னா இப்போ அவர் எந்த சமூகத்தை நம்பி அரசியல் செய்கிறாரோ அந்த சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு கொண்டு வருது. அவங்க அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருப்பாங்கன்றது தெரியாது. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடுலேருந்து 20 விழுக்காடு வாக்குகள் தொடர்ச்சியாக அந்த சமூகம் திமுகவுக்கும் தொல் திருமாவளவனுக்கும் போட்டுகிட்டே இருக்குது. அந்த சமூகம் விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சு. அந்த சமூகத்தை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டிய வேலைகள் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அண்ணன் தொல் திருமாவளவர்களுக்கு ஒரு பயம், ஒரு உளவியல் பயம். சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய ஆட்சியில் எனக்கு என்ன இடம் இருக்கு, அது நீங்க அந்த பயத்துல இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே கேள்விதான் அருட்தந்தை கஸ்பர் அவர் கேட்கிறார். 83 கருப்பு ஜூலை, அதே போல 95 இடப்பெயர்வு காலத்துலலாம் சீமான் எங்க இருந்தாருன்னே தெரியல. ஆனா இப்ப அவர் பார்த்தா அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அப்படி ஈழத்தமிழர்களுக்காக சீமான் என்னதான் கிழித்தார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அருட்தந்தை கஸ்பர் அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். சீமான் அவர்கள் என்ன செஞ்சாரு ஈழத்தமிழர்களுக்கு அப்படின்னா, பாலா மாஸ்டர் அவர்கள் ஐபிசி தமிழில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. மிக குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, பாலா மாஸ்டர் அவர்கள் சொல்லுவாங்க அந்த பேட்டியில், எங்களுடைய இன விடுதலைக்கு, ஈழத்தமிழர்களுடைய இன விடுதலைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த இன விடுதலை சூட்டை தமிழ்நாட்டில் அணையாமல் வைத்திருப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை விட என்ன பத்திரம் வாசிக்கணும்? ஏன் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் மாவீரர் நாளில், இன எழுச்சி நாளில் அண்ணன் சோகமாக தான் இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க. 2019 மதுரையில் மாவீரர் நாள் நடக்கிறச்செல்லாம் அண்ணன் அழுதழுது அந்த கண்களே அண்ணன் பேசவே மாட்டாங்க. அந்த நாட்கள் பெரிய அளவுக்கு யார் கூடயும் பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது, அவ்வளோ சோகமாக தான் இருப்பாங்க. எனக்கு இப்போ பேசுறது கூட ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. ஆனால் 2008 ராமேஸ்வரத்தில் பேசும்போது, 2009 பேசும்போது அந்த தலைவரை நான் போய் பார்த்தேன். அங்கே ஈழத்தில் எப்படி இருக்குது, அந்த ஈழ போர் சூழல் எப்படி இருக்குது, எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கும். யாருமே அவர் ஆதரிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து ஒருத்தவங்க உண்மையை பேசுறதுக்கான அந்த வீரம் இருக்குல்ல, அந்த வீரத்துக்காக தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னாடி இத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும் போதும் உங்களுக்கு தெரிந்த உண்மையை நீங்கள் உறக்க சொல்வதுன்னு இருக்குல்ல, அது தமிழர்களுக்கே உரிய ஒரு மாண்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். அது செந்தமிழன் சீமான் அவர்கள்கிட்ட ரொம்ப ஆணித்தரமாக 2008 இருக்கட்டும், 2009, 2010 காலகட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பை கொட்டுவாப்புல. இந்த போரை எப்படியாவது நிறுத்திட முடியாதா, ராஜபக்சேக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துட முடியாதா, இது இன அழிப்பு நீ பதிவு செய், ஜெனோசைடுன்னு பதிவு செய் அப்படின்னு எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர் அடக்குமுறை சந்திச்சிருக்காங்க. ஆனால்
அப்பொழுது தமிழ்நாட்டின் ஆட்சியாளராக இருந்த கருணாநிதி செந்தமிழன் சீமான் அவர்களை தான் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தினாங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியே போனால் இந்த இன விடுதலை உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக வருது, அவர் வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து சிங்களன் தலைவருடைய தலைக்கு வந்து விளை வைத்து தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கான தலைவராக தேசிய தலைவர் மேல வந்து இனங்காட்டினாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் விரோதி தமிழ் துரோகி கருணாநிதி செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி இவர் தான் இனிமேல் தமிழ்நாட்டிற்கான உரிமை குரலை எழுப்பக்கூடிய தமிழ்நாட்டின் தலைமகன் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களை வந்து காமிச்சதுதான் வந்து ஒரு அதுதான் எதிரி யார் பேரை கேட்டால் வந்து நடுங்குவாங்களோ அவங்க தான் அவங்க இனத்தின் தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆளுமையாக எங்கள் அண்ணனாக நாங்கள் பார்க்குறோம். அதுதானே வந்து வேணும். ஏன்னா வந்து நாங்கள் யாருமே போய் பார்த்ததில்லை, ஆனால் அங்கே என்ன நடந்தது, அங்கே இருக்க நீ யாரு, மாலதி அவர்கள் யாரு, முதல் மாவீரர் சங்கர் யாரு, கேப்டன் மில்லர் யாரு, மாவீரர்கள்னா யாரு, அவர்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து பலியானாங்க, ஒட்டமான் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு புலனாய்வு புலி, இப்படி ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொலைநோக்கு அண்ணன் சொல்லுவாங்க 200 வருஷத்துக்கு பின்னாடி என் நாடு என் மக்கள் எப்படி வாழணுங்கிறத வந்து இப்பவே வந்து கருக்கொண்டு சிந்திச்சவர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு யாரு கடத்திருப்பாங்க? அந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு இன அழிவே எங்களுக்கு தெரியாம போயிருக்கும்ல. அதை கடத்துறது அதானே, அதுதானே முக்கியம். இப்ப இன்னைக்கு யூதர்களுக்கு வந்து இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து 2000 ஆண்டுகளாக அந்த இனத்தின் வழி வந்து கடத்திக்கிட்டே வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் முக்கியமானவன். அதுதானே முக்கியம். அதே மாதிரிதான் எங்கேயோ இருக்கிற அது தூர தேசம் கிடையாது, ஒரு தீவு தேசம் கிடையாது, அது உன்னுடைய தொப்புள் குடி தேசம் சொல்லி அதை காமிச்சு அதுல நடந்த ஒரு அவலங்களை எப்படி எப்படி கொத்துக்குண்டுகள் போட்டு நம்மளை கொன்னாங்க, நம்மளுடைய பெண்களை நம்மளுடைய குழந்தைகளை வந்து அவன் எப்படி போட்டு அடிச்சான், ராஜீவ்காந்தி என்ன பண்ணா, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுச்சு, அமைதி படைன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு கடத்தியதே வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தானே. அதனால் வந்து அதுதானே முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லலை அப்படின்னா எங்களுக்கு லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு, இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு ஈழ தேசத்தில் என்ன நடந்துன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்து இதை மறந்து கடந்து வேற இடங்களில் போய் இருந்திருப்போம். ஆனால் இல்லை, 2009 ஈழத்தில் நடந்தது, இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் உனக்கு நடக்க போகுது, நீ விழிச்சுக்கோ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விட்ட யார் இருக்காங்க? தமிழ்நாட்டு அரசியல் விடுதலை, தமிழர்களுக்கான அரசியல் விடுதலை, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான அரசியல் விடுதலை, நமக்கான அரசியல் விடுதலை மட்டும் இல்லை, அதுல வந்து ஈழ தேசத்துக்கான அரசியல் விடுதலையும் இருக்குல்ல. அதை செய்தது யாரு? சீமான் அவர்கள் தானே. அப்போ தமிழர்கள் வந்து அவர் கரங்களை வந்து இருக்கப்பட்டிருக்கணும், அவருடைய கருத்துக்களுக்கு கொள்கைகளுக்கு வந்து மேலும் வலு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு எழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.